எகிப்தின் பெரிய பிரமிடம். பண்டைய எகிப்தின் பெருமைமிகு மன்னன் பரோ குஃபு தன் சமாதியாக கட்டிய இம்மாபெரும் கல் அரண்மனைதான் இந்த பிரமிடம். 23 லட்சத்துக்கும் மேற்பட்ட கற்கள், ஒவ்வொன்றும் 2 முதல் 15 டன் எடையுடையதை. பாபிலோனின் தொங்கும் தோட்டம். பாபிலோனின் மன்னன் நெபுகட்நேசர் சரண்டு தனது மனைவி அமிதிஸ்காக இதை கட்டியதாக கூறப்படுகிறது. ஏனென்றால் அவள் மலைகளால் சூழ்ந்த தன் சொந்த நாட்டை நினைத்து வருந்திய போது மன்னன் வறண்ட பாலைவனத்தின் நடுவே மலர்கள், மரங்கள், அருவிகள் நிரம்பிய பச்சை சொர்க்கத்தை உருவாக்கினார். கிரேக்கத்தின் ஒலிம்பியா நகரில் வானத்தின் கடவுளான சீஸ் அவர்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த சிலை தங்கம், வெள்ளி, மாணிக்கம், எமரால்ட் மிகப்பெரிய பொருட்களால் உருவாக்கப்பட்ட இந்த சிலை ஒளி விழும்போது மின்னி கடவுளே உயிருடன் தோன்றுவார் போல தெரிந்தது. ஹாலிகார்னாசஸ் மௌசோலியம். இது இன்றைய துருக்கி நாட்டின் போட்ரம் பகுதியில் அமைந்திருந்த காரியா நாட்டின் அரசன் மாசோலஸ் மறைந்தபின் அவரது மனைவி ஆர்த்தமீசியா அவருக்காக இந்த நினைவு கோபுரத்தை கட்டினார். ரோட்ஸின் சூரிய சிலை. இது கிரேக்கத்தின் ரோட்ஸ் என்ற தீவில் கிமு 280ஆம் ஆண்டுகள் கட்டப்பட்டது. சூரியனின் கடவுளான ஹீலியோஸ் அவர்களின் உருவம் கொண்டது. ரோட்ஸ் நகரம் அந்நாளில் ஒரு பெரிய போரில் வெற்றி பெற்ற பின் தங்கள் சுதந்திரத்தை நினைவு கூர்ந்து இந்த மாபெரும் சிலையை கட்டினர். பிரமாண்டம் எனச் சொன்னால் அது மிகையல்ல. ஏபசஸில் உள்ள ஆர்ட்டமிஸ் கோயில். இது இன்றைய துருக்கி நாட்டில் அமைந்திருந்தது. வேட்டை, இயற்கை மற்றும் நிலவின் தேவியான ஆர்ட்டமிஸ் அவர்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. வரலாற்றாசிரியர்கள் சொல்வது, அந்த கோயிலை ஒரு முறை பார்த்தால் மற்ற அதிசயங்கள் எல்லாம் மறந்து போய்விடும். அலெக்சாண்ட்ரியாவின் மின்விளக்க கோபுரம். இது எகிப்தின் அலெக்சாண்ட்ரியா நகரில் பாரோஸ் தீவில் கட்டப்பட்டது. மனிதன் கட்டிய மிக உயர்ந்த கட்டிடங்களில் ஒன்று. கடலில் செல்லும் கப்பல்களுக்கு வழிகாட்ட ஒளி வீசியது இந்த கோபுரம். வாரத்தின் நாட்கள் 7, வண்ணங்கள் 7, 7 ஸ்வரங்கள், 7 கடல்கள். மனிதன் 7 விஷயங்களை எளிதாக நினைவில் வைத்துக் கொள்ள முடியும் என்கிறது அறிவியல். இப்படி 7க்கு ஒரு தனிச்சிறப்பு. பண்டைய கிரேக்கர்கள் 7ஆம் எண்ணை எளிமையாக எண்ணாக, ஏன் ஒரு அதிர்ஷ்டமாக எண்ணாக கூட அதை கருதினார்கள். அதனால்தான் 7 உலக அதிசயங்கள் என்று நிர்ணயித்தார்கள். சரி, உலக அதிசயங்களை 7 மட்டும்தான் இருக்குமா எப்போதுமே? தாஜ்மஹால். முகல் பேரரசர் ஷாஜஹான் தன் மனைவி மும்தாஜுக்காக கட்டிய அன்பின் சின்னம். சீனப் பெரிய சுவர். மலைகளை தாண்டி பல மைல்களுக்கு நீளமான மனித சாதனை பாதுகாப்பிற்காக ஆரம்பித்து இன்று உலகின் பெருமையாக நிற்கிறது. இத்தாலிய ரோமானிய கொலோசியம். ரோம் நகரில் கட்டப்பட்ட இந்த பிரம்மாண்ட அரங்கம் வட்ட வடிவ அமைப்பு, உயரமான தூண்கள், சுவர்களில் செதுக்கிய சிற்பங்கள் அந்தகால ரோமின் இன்ஜினியரிங் மற்றும் கலைத்திறனை காட்டுகின்றன. பருநாட்டின் மச்சு பிச்சு. இந்த அற்புதமான நகரம் ஆண்டீஸ் மலைகளின் உச்சியில் கட்டப்பட்டுள்ளது. கல்லால் கட்டப்பட்ட பிரம்மாண்ட கட்டிடங்கள், படிக்கட்டு பாதைகள், வரிசையாக அமைந்த காடுகள் இயற்கையுடனும் மனித கைவினையுடனும் ஒரு ஆச்சரிய சேர்க்கையை உருவாக்குகின்றன.
சிச்சன் இட்சா மாயா நாகரீகத்தின் அறிவியல், கலை, மனிதத்திறன் அதிசயம். ஜார்டானின் பெட்ரா. ரோஜா நகரம் என்றும் அழைக்கப்படும் பெட்ரா பசுமை இல்லாத பாலைவனத்தில் ஒளிரும் அதிசயமாக விளங்குகிறது. பாறைகளின் சிவப்பு, ஆரஞ்சு நிறங்கள் சூரிய ஒளியில் மின்சாரம் போல் மின்னும். பெட்ரா மணல்கல்லில் உருவான மனித கைவினை, வியப்பும் அதிசயமும் சேர்ந்து உருவான நகரம். கிறிஸ்ட் த ரிடீமர் நம்பிக்கை, அன்பு மற்றும் சக்தியின் உலக அதிசயம். விரிவான கைகள் உலகத்தை அணைக்கும் போல் பரப்பப்பட்டு மனித நேயத்தின், சமாதானத்தின் மற்றும் பக்தியின் சின்னமாக நிற்கின்றன. பழைய உலக அதிசயங்களில் ஒரே ஒரு உலக அதிசயம் மட்டும்தான் நிலைத்து நின்றது. மற்றவையெல்லாம் அழிந்து போனது. கிசா பிரமிடு மட்டும்தான் இன்று வரை முதலாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உலக அதிசயங்களில் நிலைத்து நிற்பது. அந்த ஒரு உலக அதிசயத்திற்கு கௌரவ உலக அதிசயமாக அதை வைத்துக்கொண்டு 2007 புதிய 7 உலக அதிசயங்களை அறிவித்தாங்க. வணக்கம் நேயர்களே. இந்த உலகத்தில் பல ஆண்டுகளாக மறந்து போனது ஒரு உண்மை. ஆனால் இன்னும் நிற்கிறது ஒரு அதிசயம், கிசா பிரமிட். அதனால்தான் புதிய உலக அதிசயங்களின் கூட்டத்தில் இதையும் சேர்த்து உலக அதிசயம் 8